Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So already வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணது போல் இயர் வைஸ் வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ குரூப் 4 2024 கேட்கப்பட்ட 25 கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸ்லேயும் 5 கணக்காக வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதே போல் குரூப் 4 வந்து எந்தெந்த வருடம்லாம் கேட்டாங்களோ ஸோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து ஒரு வகுப்புலையும் 5 கணக்காக நம்ம பார்ப்போம். அதே போல் குரூப் 2 அண்ட் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து இருக்கோ ஒரு எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொடுத்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து முழுமையாக 25 கணக்கு என்ன மாதிரி இருக்குது, ஸோ எப்படிலாம் வந்து இருக்குது, எந்த மாதிரி டைப் வந்து அதிகமான கணக்கு இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதில்லை இல்லைங்களா? ஸோ வந்து லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போ பேட்ச் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நியூவாக கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து இதே சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச எக்ஸாம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து உங்களுக்கு 5 ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து ஸ்கூல் புக்குக்கான 1700க்கும் மேற்பட்ட சம்ஸோட சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வேணும், அந்த சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும். ஸோ உங்கள் பேட்சில் நான் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. அப்போ குரூப் 4 2024 கேட்கப்பட்ட முதல் கேள்வி வந்து பாருங்களேன். எ பர்சன் இன்வெஸ்டட் ₹12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5% compound interest. How much amount will be got on maturity of the fixed deposit? ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஸோ என்ன தெரிஞ்சிருச்சு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அசல் வந்து எவ்வளோங்க அவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு? 12,000. அசல் எவ்வளவு? பிரின்சிபல் அமௌண்ட் 12,000. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ஸோ n = 2 இயர்ஸ்னு எழுதியாச்சு. வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5%. நம்மளை மொத்த தொகை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இது வந்து ஆப்ஷன்லேருந்து ரிவர்ஸ் போகிறதுங்கிறது அதுவும் ஒரே மாதிரி தான். நம்ம அது ஃபார்முலா வச்சு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதும் ஒரே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஆப்ஷனை வச்சு நீங்கள் போனீங்கனாலும் அதே ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு விழுகும், ஃபார்முலா வச்சு வந்தாலும் உங்களுக்கு அதே ஸ்டெப்ஸ் தான் விழுகும். ஸோ அதனால் பெட்டர் ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம 4 ஆப்ஷனும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுறதை விட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஃபார்முலாவை போட்டு ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, அப்போ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா A = P of 1 + R/100 the whole power n. சரிங்களா? இப்போ இதில் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? P அப்படிங்கிறது என்னதுங்க? அசல் தொகை எவ்வளவு? 12,000. 1 + R வந்து எவ்வளவு? 5% டிவைடட் பை 100 வந்து ஃபார்முலாலே இருக்குது. n வந்து எவ்வளவு? 2 இயர்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? முடிஞ்ச அளவு இந்த 5/100 ஃபஸ்ட்டு அடித்து கொடுக்கலாமா? சரி, இது 1 5 is 5, 20 5 100. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே 1/1 இருக்கும், இங்கே என்ன இருக்குது? 20 இருக்கா? அப்போ இங்கேயும் வந்து கீழே 20 கொண்டு வந்தால் நியூமரேட்டர் 2 ஆட் பண்ணிவிட்டு கீழே ஒரு தடவை மட்டும் டினாமினேட்டர் எழுதிக்கலாமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கேயும் 20 கொண்டு வரணும். ஏன்னா இந்த பக்கம் என்ன இருக்குது? 20. இப்போ ஏங்க இங்கே 20 கொண்டு வரணும்னு சிலருக்கு வந்து ரொம்ப பேசிக்லேயே நான் வந்து வீக்குங்க, இங்கே எதுக்காகங்க இங்கே 20 கொண்டு வரணும், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டினாமினேட்டர் 2ஐயும் ஒரே நம்பராக மாற்றணும் அப்படின்னா கீழே இருக்க 2 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? அப்போ 1,20 இருக்கா? அப்போ இங்கே ஆல்ரெடி 1 தான் இருக்குது. இந்த இடத்த தான் இப்போ நம்ம திரும்ப 1ஆக மாற்றணும்னா 20வது வாய்ப்பாடு தான் நமக்கு இந்த இடத்துல செல்லும் இல்லையா? அப்போ இங்கே கீழே 1,1ங்கிறது வந்துருச்சு. அப்போ எல்சிஎம் இந்த இடத்துக்கு நமக்கு என்ன கிடைக்குது? 20. அப்போ கீழே இருக்கக்கூடிய இடங்களை நம்ம 20ஆக மாற்றுறோம். ஏற்கனவே இந்த இடம் 20ஆக தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு இடத்த 20ஆக மாற்றினா போதுமானது. சரியா? அப்போது 1 × 20 20ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் அந்த இடம் நமக்கு என்னவா மாறும்? 20ங்கிறது மாறும். இதே இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? வெறும் 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருந்தால் போதுமானது. ஓகே, அப்போ கீழே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நம்ம என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணணும். சரி, அப்போ ஈக்குவல் டு வெளியே 12,000 இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ இங்கே 1 × 20 என்ன வந்துடும்? 20. இங்கே ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 1 தான் இருக்குது, ஏன்னா 5 முழுமையாக அடிச்சிட்டோம் இல்லைங்களா? டிவைடட் பை இங்கே 20 கொண்டு வந்தாச்சு, மேலே 20 கொண்டு வந்தாச்சு. அப்போ இது ரெண்டுமே ஒரே நம்பராக மாற்றினால கீழே ஒரு தடவை 20 போட்டால் போதும். ஹோல் பவர் என்ன இருக்குது? 2. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? 12,000 × 20 + 1 என்னதுங்க? 21. டிவிஷனில்
20 இருக்குது. இங்கே ஹோல் பவர் 2 இருக்கா, அப்போ உள்ளுக்குள்ளே வரக்கூடிய டேர்மை 2 தடவை நம்ம எழுதணும்னு தானே அர்த்தம். இதே பவர் 3 இருந்துச்சுன்னா 3 தடவை எழுதணும், இதே பவர் 10 இருந்துச்சுன்னா 10 தடவை பிரித்து எழுதுவோம். ஸோ இங்கே பவர் 2 இருக்கனால இந்த 21/20 2 தடவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ முடிஞ்ச அளவு அடித்து கொடுப்போமா. இங்கே 2 0 இருக்குங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0வை நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா. இப்போ அடுத்தது 1 2 is 2. இங்கே 120 இருக்கா, 6 2s are 12, பின்னாடி ஒரு 0. மறுபடியும் இது 1 2 is 2, இங்கே 3 2s are 6, பின்னாடி ஒரு 0. இதுக்கு மேலே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை நமக்கு அடித்து கொடுக்கறதுக்கு. இப்போ மிச்சம் என்ன இருக்குது, 30 × 21 × 21. இப்போ இந்த 21 × 21 இதை பெருக்குனிங்கன்னா 441 வந்து வரும். இது எப்படி மேம் டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, 21 × 21 எப்படி மேம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இந்த ஸ்கொயர் டேபிள் க்யூப் டேபிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 50 வரை நம்ம படித்து வச்சுக்கணும். 50 ஸ்கொயர் 50 க்யூப் இந்த மாதிரி அந்தளவுக்கு வரையும் படித்து வச்சுக்கணும். சரிங்களா. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 50க்கு படித்து வச்சுக்கணும். சரியா. சரி, இப்போது 30 × என்ன வரும், 441. ஏன்னா 21 × 21 441 வந்துருச்சா. சரி, இப்போ 3 × 441 போட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த 0 சேர்த்துக்கலாம். 3 1 is 3, 3 4s are 12, மிச்சம் 1 இருக்கும். 3 4s are 12, மிச்சம் 1ஓட சேர்த்தோம் அப்படின்னா 13. இந்த பின்னாடி ஒரு 0. கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், 441 × 3, 3 1 is 3, 3 4s are 12, மிச்சம் 1, 3 4s are 12 + 1னா 13, 1323. ஸோ பின்னாடி வந்து ஒரு 0, அப்போ 13230. அப்போ மொத்த தொகை எவ்வளோ வருது, 13230. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 13230ங்கிறது ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. அவ்வளோதான். ஸோ என்ன மேம் இந்த ஒரு சமயம் 5 நிமிஷம் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக் டேர்ம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் டைம் வந்து இவ்வளோ எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாமில் வந்து எப்படி பண்ணுவீங்க, கொஷினை வந்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ உங்களோட விருப்பப்பட்ட லாங்குவேஜில் ரீட் பண்ணிக்குவீங்க. தேவையான டேர்ம்ஸ் என்ன பண்ணுவீங்க, அங்கேயே அண்டர்லைன் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துலாம் எழுத மாட்டீங்க இல்லைங்களா. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஸ்டெப்புக்கு தான் வருவீங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பே உங்களோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப்பு இதை அடித்து கொடுத்தோன்னே இந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்டெப்பு, அடுத்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எல்லாருக்குமே எல்லா டைப்பான ஸ்டூடெண்ட்ஸுக்குமே புரியணுன்றதுக்காக தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து 2வது கணக்கு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியிலேருந்து வந்துருந்துச்சு. 2வது கணக்கு வந்து ஏரியா அண்ட் வால்யூம் பரப்பு கொள்ளளவு இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு எக்ஸாம்பிள் 7.5 தான். ஓகேங்களா. அப்படியே புக்கில் இருக்கக்கூடியதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான். புக்கில் வந்து இது 7 மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 7 சென்டிமீட்டர் 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 700 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 7 மீட்டர் தான். புக்கில் இருக்கிறது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன இடத்த மட்டும் தான் நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து 7 மீட்டர்னு இருக்குது, இங்கே 700 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியா அண்ட் வால்யூம் பரப்பு கொள்ளளவு வந்து நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. புக்கில் நிறையா சம்ஸ் இருக்குது, புக்கில் இருக்கிறது தான் கண்டிப்பாக வருமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், 2 கொஷின் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பாருங்கள், புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு அப்படியே ப்ரீவியஸாக கொஷினாக கேட்குறாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது கொஷின் வாசிப்போம். த ரேடியஸ் ஆஃப் அ கோனிக்கல் டென்ட் இஸ் 700 cm and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. ஸோ ஒரு டென்ட் அப்படின்னா எப்படிங்க இருக்கும், கீழே பார்க்க ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் மேலே பார்க்க கோன் ஷேப்லேயும் வந்திருக்கும். அவ்வளோதான், டென்ட் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதில் ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த கூம்பு வடிவத்தில் இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து எப்படிங்க கோனிக்கல் ஷேப்பு, கீழே அந்த ரேடியஸ் வந்து வரும் இல்லையா. ஸோ பென்சிலில் போட்டு காட்டுறேன் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அப்போ இந்த இடம் கண்டிப்பாக வந்து இப்படி தான் மேலே வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு கம்பல்சரி நமக்கு என்ன இருக்கும், ஒரு ரேடியஸ் வந்து இருக்கும், ஆரம் வந்து இருக்கும் இல்லையா. அதுதான் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 700 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, அதோட ஹைட்டு உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று 2மே சென்டிமீட்டராக இருக்கணும், இல்லைனா 2மே மீட்டராக இருக்கணும். சரி, அது என்னென்னு பார்ப்போம். இருக்கட்டும். கால்குலேட் த லென்த் ஆஃப் த கேன்வாஸ் யூஸ்டு டு மேக் த டென்ட். அப்போ அந்த டென்ட்டை உருவாக்குறதுக்கு தேவையான
மொத்த நீளம் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த நீளம் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அது இன்னொன்று வந்து விட்டு அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரெக்டாங்கிளுக்கு அகலம் வந்து இருக்குது இல்லையா, அந்த செவ்வகத்தோட அகலம் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ரேடியஸ் வந்து தெரியும், ஹைட் அந்த பர்டிகுலர் கோனிக்கல் டென்ட்டோட ஹைட் வந்து தெரியும், ரெக்டாங்குலரோட அகலம் நமக்கு தெரியும், செவ்வகத்தோட வித்து அகலம் வந்து நமக்கு தெரியும். இந்த 3 விஷயம் நமக்கு தெரியும். சரியா? இப்போது மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா மீட்டரில் இருக்க, இந்த ரேடியஸ் மட்டும் நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. சரியா? அப்போது இதை மீட்டராக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன மதிப்பு இருந்தாலும் சென்டிமீட்டர் டு மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 100ஆல் வகுக்கணும். அப்போ 700/100 என்ன வரும்? 7. சரியா? அப்போ சென்டிமீட்டர் என்னவா மாறிடுச்சு? 7 மீட்டராக மாறிடுச்சு. சரிங்களா? சரி, இப்போது நமக்கு இந்த கோனிக்கல் டென்ட்டோட இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, அதோட ஏரியா கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மொத்த டென்ட்டோட நீளம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சிஎஸ்ஏ ஆஃப் கோனிக்கல் டென்ட், கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கணும். πr/l அதான் இதோட ஃபார்முலா. சரிங்களா? நமக்கு பைனா 22/7ன்னு தெரியும். ரேடியஸ் வந்து நம்ம இப்போ தான் 7 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட எல் இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த கித்தானோட நீளம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சாரி லாஸ்ட்டாக கண்டுபிடிக்க போகிறது தான் கித்தானி நீளம். மாற்றி காமிச்சிட்டேன். ஜென்ரலாக வரக்கூடிய நமக்கு லென்த் எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எல் சாயுயரம் அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எல்னா சாயுயரம். சரிங்களா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு r² + h² ஹோல் ரூட். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் ரூட். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் ரூட். அப்போ ஆருக்கு நமக்கு 7 தெரியுமா, இங்கே r² இருக்கனால 7² ப்ளஸ் ஹைட்டுக்கு என்ன தெரியும், 24 தெரியும். அப்போ 24². இப்போ 7² என்ன கிடைக்குது, 49 ப்ளஸ் 24² என்னங்க கிடைக்கும், 576. 576. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டாச்சு. இப்போ 49ஐயும் 576ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 625ன்னு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் இருக்கா? சரி, இப்போது இந்த 625ல் நமக்கு இது என்னது, ஸ்கொயர் ரூட்டு. இப்போ 25 × 25ங்கிறது நமக்கு 625ன்னு தெரியுமா. இது எப்படி பிரித்து எழுதலாம், 25 × 25ன்னு இப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா அது 625 தான். ஓகேவா? அப்போது ஒரே நம்பர் 2 தடவை உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதிடலாமா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், 25² தான் 625ன்னு தெரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 25 மீட்டர்னே போட்டுக்கலாம். இது எல்லாருக்குமே புரியணும், அந்த பிடிஎஃப் எடுத்து பார்க்கும்போது புரியணுன்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். இப்போ எல் ஸ்லாண்ட் ஹைட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போது 22/7 × 7 × எல்லுக்கு பதிலாக இந்த 25 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. இப்போ அடித்து கொடுத்தா இந்த 7 போயிடும். இப்போ மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 22 × 25 அப்படின்னு இருக்கா. அது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 550 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா இது என்னது, சிஎஸ்ஏ ஏரியாவோடது, அதனால என்ன பண்ணியிருக்கோம், மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ ஓகே, இப்போ கோனிக்கல் டென்ட்டோட அதாவது அந்த கூம்போட வலைப்பரப்பு சிஎஸ்ஏ கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சாதான் லென்த்து கித்தானோட நீளம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன்னா, சரி இது எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்ஏ டிவைடட் பை வித், அதாவது கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா டிவைடட் பை வித், பரப்பு டிவைடட் பை அகலம். சரியா? இப்போ கோனிக்கல் டென்ட்டோட ஏரியா டிவைடட் பை அந்த செவ்வகத்தோட அகலம், அவ்வளோதான். இப்போ கோனிக்கல் டென்ட்டோட ஏரியா எவ்வளோ கிடச்சிருக்கு, 550. அகலம் வித் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 4ன்னு தெரியும். இப்போ இது ரெண்டையும் அடிப்போமா, 1/4 is 4. இங்கே ஃபஸ்ட்டு 1/4 is 4. 5ல் 4 போச்சுன்னா மிச்சம் 1 அதை இங்கே எழுதுங்க. 15 ஆச்சா. அப்போ 4 × 3 எத்தனை, 12. சாரி இது 4 டேபிள் தானே. அப்போ இந்த இடம் 3 × 4 தான். ஓகேவா? சரி, இது 1/4 is 4ங்க. மிச்சம் 1 15 ஆச்சுங்க இங்கே சேர்த்து. 3 4s are 12. ஓகேங்களா? அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், 3 இருக்குமா. சரி, அடுத்து 7 4s are 28. அப்போ 30ல் 28 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்குது. இங்கே ஒரு புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்தோன்னா 5 4s are 20. அவ்வளோதான். லென்த் ஆஃப் கேன்வாஸ் கித்தானி நீளம் என்ன கிடைக்குது, 137.5 மீட்டர். அவ்வளோதான். நமக்கு ஆன்சர் வந்து எங்கே இருக்குது, 137.5 மீட்டருங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன மேம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் டெய்லி பேசிஸில் ஒரு 5 10 அந்த மாதிரி படிங்க. ஏரியா அண்ட் வால்யூம் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இப்போ இந்த வெறும் இந்த சிஎஸ்ஏ ஆஃப் கோனிக்கல் டென்ட் கூம்பின் வலைப்பரப்பு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்போம், இந்த எல் கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு வந்து இந்த சிஎஸ்ஏ பை வித்து, இது வந்து பேசிக்கான டேர்ம் தான் இல்லைங்களா. இந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த மேலே இருக்கக்கூடிய பரப்பையும் ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்க அகலத்தையும் வகுத்தா போதுங்கிறது ஜென்ரலான டேர்ம் தான். நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் படிக்க படிக்க இது உங்களுக்கு மெமரைஸே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியான சாப்டர்ஸ் தான் இந்த ஏரியா அண்ட் வால்யூம்ங்கிறது. ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, அதனால் ஸ்கிப்லாம் பண்ணாதீங்க. நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கிளியராக எல்லா சம்முமே உங்களுக்கு நாங்கள் நடத்தி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3வது சம் பார்ப்போமா.
தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர். ரீசனிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அடுத்த எண்ணை காண்க. ஸோ 1, 2, 6, 24, 120 கொடுத்துட்டு கொஷின் மார்க். இந்த 120க்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பர்ஸை வெறுமனே பார்த்து நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். இப்போ பாருங்களேன், 1, 2 ப்ளஸ் பண்ணலாமா, மைனஸ் பண்ணலாமா, மல்டிபிள் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரீசன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 1, இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 கூட இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், இந்த 2 கிடைக்கும். சரியா? அந்த 1-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 கிடைக்கும். சரியா? அடுத்து இந்த 2-ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. இந்த 1-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணேன், 2 கிடச்சிச்சு. 2-ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணேன், 6 கிடச்சிச்சு. இப்போது இங்கே வரிசை கீழே இருக்கக்கூடிய வரிசையை பாருங்களேன், 2, 3ன்னு சொல்லிட்டு வரிசையாக வருதா. அப்போ அடுத்து இந்த 6-ஐ 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 24 கிடைக்கும். 24-ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 120 கிடைக்கும். அப்போ இந்த இங்கே என்ன பண்ணோம், 24-ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரணும், 6ஆல் பெருக்கிறதா தான் இருக்கணும். இப்போ பாருங்களேன், இது என்னது, 4ஆல் பெருக்கினப்ப 24 கிடச்சிச்சு. இந்த 24-ஐ 5ஆல் பெருக்கினப்ப 120 கிடச்சிச்சு. அப்போ 120-ஐ எதால் பெருக்கணும், அடுத்து 6ஆல் பெருக்கினா அடுத்து ஏதோ ஒரு நம்பர் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ 120-ஐ 6ஆல் பெருக்கினா 6 × 0 0, 6 × 2 12 ஆச்சா, 6 × 1 6 + 1 720. அப்போ என்னங்க ஆன்சர் வருது, 720. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் இந்த 1 × 2ன்னு போட கிடையாதுங்க. இந்த முதல்ல இருக்கக்கூடிய நம்பரை 2ஆல் பெருக்கினேன், இந்த 2 கிடச்சிச்சு. இந்த 2-ஐ 3ஆல் பெருக்கினேன், 6 கிடச்சிச்சு. இந்த 6-ஐ 4ஆல் பெருக்கினேன், 24 கிடச்சிச்சு. இந்த 24-ஐ 5ஆல் பெருக்கினேன், 120. இந்த 120-ஐ 6ஆல் பெருக்கினப்ப தான் இங்கே இருக்க 720 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் வரக்கூடிய கண்டினியூட்டி என்ன, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணுறக்கூடிய கண்டினியூட்டி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அடுத்து 4வது கணக்கு பார்த்துருவோமா? Question பாருங்க. If x is to y equal to 2 is to 1, then x square minus y square is to x square plus y square is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, x is to y-க்கான மதிப்பு 2 is to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேர்முக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ரேஷியோன்னு வந்துருச்சுன்னா நம்ம x is to y அப்படின்னா x divided by y-ன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அப்போ x divided by y equal to 2 is to 1ங்கிறது 2/1. அப்போ x-ஓட மதிப்பு 2ன்னு அர்த்தம், y-ஓட மதிப்பு 1ன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இந்த டேர்மில் x இருக்கிற இடத்துலலாம் 2 போட போகிறோம், y இருக்கிற இடத்துலலாம் 1 போட போகிறோம். அவ்வளோதான். சரி, அப்போ x square minus y square is to x square plus y squareனா இது என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோவை டிவிஷனாக மாற்றிக்கலாம். அப்போது ஃபஸ்ட் இருக்க டேர்ம் நியூமரேட்டர்லையும் செகண்டில் இருக்க டேர்ம் டினாமினேட்டர்லையும் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேர்மை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். இதோட மதிப்பை கண்டுபிடிச்சாலும் இதோட மதிப்பு தான். அவ்வளோதான். ஓகேவா? சரி, அப்போ x square minus y square by x square plus y squareனா x இருக்கிற இடத்துல 2 போடுவோமா, அப்போது 2 ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னா y இருக்கிற இடத்துல 1. ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர்னா என்னதுங்க, 2 × 2 4 மைனஸ் 1. இந்த 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1. அப்போ 4 மைனஸ் 1ங்கிறது 3, 4 ப்ளஸ் 1ங்கிறது 5. சரிங்களா? ஸோ டிவிஷன்லாம் வந்துருச்சு. ஆனால் நமக்கு என்ன வேணும், ரேஷியோவில் தான் இதோட மதிப்பு வேணும். அப்போ 3:5. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது 5வது கணக்கு. குமரன் bought a raincoat and saved ₹25 with discount of 20%. What was the original price of the raincoat? குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ₹25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? ஸோ ரொம்பவே சிம்பிளானது. நம்ம ஆப்ஷன்லேருந்தே டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குமரன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரெயின் கோட் வாங்குறாரு. அந்த ரெயின் கோட்டுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 20%ல் அவருக்கு எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுது, ₹25 வந்து அவருக்கு ரிடக்ஷன் ஆகுது. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெயின் கோட் வந்து நான் ₹100 சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த ₹100 தான் நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து அவருக்கு ₹25 அவருக்கு ரிடக்ஷன் பண்ணி நான் விற்கிறேன். அப்போ எவ்வளோக்கு நான் விற்றுருப்பேன், ₹75 தான் அவருக்கு ரெயின் கோட் விற்றுருப்பேன், ₹25 அவர் சேமிச்சிருப்பார் இல்லையா? அப்போ ஆக்சுவலாக நான் எவ்வளோ ப்ரைஸ் சொன்னேன், ₹100 ப்ரைஸ் சொன்னேன். அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் என்னங்கிறதா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ ஆப்ஷன்லேருந்து எப்படி மேம் போகிறதுங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் மெத்தட் என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ₹125 இருக்கா? இந்த ₹125ங்கிறது ஆக்சுவல் ப்ரைஸ். நான் வந்து ₹125 அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 20% டிஸ்கவுண்ட் போடுறோம். இப்போ 20% எப்படி எழுதுவோம், 20/100ன்னு எழுதுவோமா? சரி, இப்போ பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0. இது வந்து 5 2s are 10, இது 1 2s are 2. ஓகேவா? அடுத்து 5 டேபிள். 1 5 is 5,
இங்கே வந்தோன்னா எப்படிங்க வரும் 2 5s are 10 மிச்சம் 2 வரும் 5 5s are 25 ஓகே அப்போ அந்த டிஸ்கவுண்ட்டில் ஆக்சுவல் ப்ரைஸில் நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தப்ப அவருக்கு எவ்வளோ கழியுது 25 ரூபா கழியுது ஸோ அவங்க சொன்னது கரெக்டாக வந்துருச்சு அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு இருந்தாலும் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அடுத்து ஒரு ஆப்ஷன் பார்ப்போமா பி ஆப்ஷன் பார்ப்போம் 250 ரூபான்னு இருக்குது அதில் ஒரு 20% போட்டு பார்ப்போம் 25 ரூபா வருதா இல்லையான்னு ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 2 0க்கு இங்கே ஒரு 0 சரியா அவ்வளோ 25 × 2ங்கிறது 50ன்னு வந்துருச்சு ஆக்சுவலாக ரிடக்ஷனில் எவ்வளோ தான் வந்திருக்கு 25 ரூபா தான் ஆனால் இங்கே 50ன்னு காட்டுது அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள் 175 ரூபாய்க்கு 20% போடுவோம் அப்போ இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 இது 1 2 is to 5 2s are 10 1 5 is 5 3 5s are 15 2 5 5s are 25 அப்போ இங்கே 35 ரூபான்னு வருது சரிங்களா ஸோ அதே போல் இங்கே போட்டிங்க அப்படின்னா 150 ரூபாய்க்கும் பார்த்துருவோமா ஸோ 150க்கு 20% போட்டோன்னா 30 ரூபா வரும்னு நினைக்கிறேங்க ஸோ ஒரு 0 2 0 ஒரு 0 2 0 ஸோ 15 × 2ங்கிறது என்ன வருது 30 ரூபான்னு வருது அப்போ நமக்கு 25 ரூபாங்கிறது எங்கே வருது கரெக்டாக இந்த இடத்துல தான் வருது அப்போ ஆப்ஷனே 125 தான் கரெக்டு சரிங்க இப்போ ஆக்சுவல் மெத்தட் என்னதுங்க இது 4 ப்ரொசீஜர் இப்போ ஒரு வேளை ஆப்ஷன் ஏல ஆன்சர் இருந்தனால ஓகே டக்குன்னு முடிஞ்சிடுது இதே ஆப்ஷன் டியில் ஆன்சர் இருந்துச்சுன்னா நம்ம 4 ஆப்ஷனையும் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும் ஸோ இப்போ ஆக்சுவல் மெத்தட் என்னங்க டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விலை சொன்னேன் ஓகேவா ரெயின் கோட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது ஏதோ ஒரு விலையில் இருந்து தான் நான் 20% வந்து என்ன பண்ணியிருக்கேன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அது 25 ரூபா அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு ரிடக்ஷன் ஆயிருக்கு அதை நம்ம இப்படி தான் எழுதணும் ஏதோ ஒரு ப்ரைஸ்லேருந்து 20% நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தப்ப அவங்களுக்கு 25 ரூபா அவங்களுக்கு சேவ் ஆயிருக்கு ஓகேவா அப்போ எக்ஸின்ட்டு அந்த 20% 20/100ன்னு எழுதணும் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு 25 இப்போ இந்த இடத்துல இது இருந்துச்சுன்னா இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அந்த 0க்கு 0 போகும் இது 1 2 is to இது 5 2s are 10ன்னு வரும் அப்போ இது எப்படி இருக்கும் x into 1/5 equal to 25 இருக்கும் இப்போ இது என்ன பண்ணலாம் x equal to 25 into இந்த 1/5 அங்கிட்டு போச்சுன்னா நியூமரேட்டருக்கு போகுமா அப்போ என்ன வருது 25 × 5ங்கிறது 125 ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ ஏதோ ஒரு ப்ரைஸில் 20% நான் டிஸ்கவுண்ட் கொடுத்தப்ப உங்களுக்கு 25 ரூபா கிடைக்குதுன்னா அந்த 20/100 அப்படியே அங்கிட்டு அனுப்பிச்சிங்கன்னா 125ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட முதல் 5 கணக்கு வந்து பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் அதாவது 25 கொஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் எடுத்து நம்மளோட காமன் டெலிகிராம் சேனலில் நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எப்போ நம்ம 25 கொஷின் அதாவது 5வது நாள் வந்து நமக்கு முடிஞ்சிடும் இல்லைங்களா அப்போ அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இது போக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ்க்கான இந்த மாதிரி இதே போல் நீட்டாக ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன்ஸும் அண்ட் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா April 4 வந்து நம்மளோட மேக்ஸ் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது நியூ பேட்ச் ஸோ நீங்கள் வந்து குயிக்காக ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ